இங்க ஒரு ஆபத்தான ஐலாண்ட்ல ஒரு டீம் ரிசர்ச் பண்ண போயிருந்த டைம்ல திடீர்னு அவங்க முன்னாடி இருந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய காட்டெருமை வெளியே வந்து அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி நிற்கும்போது ஒருத்தன் அதை கண்ணால் ஷூட் பண்ண போறான். ஆனா லோகி அவனை ஷூட் பண்ண வேண்டாம்னு தடுக்கிறான். ஆனா அந்த காட்டெருமை அவங்கள அப்போ எதுவும் செய்யாம திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே போயிருது. லோகி அவங்கள அங்க இருந்த ஒரு பழங்கால கட்டடத்துக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்போ ரிப்போர்ட்டர் அதை ஒரு போட்டோ எடுக்கும்போது சடனா அங்க ஒரு கண்கள் திறக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அந்த தீவுல காட்டுவாசிங்க இன்னும் உயிர் வாழ்றாங்கன்னு தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுவாசிங்க கூட்டம் அவங்க எல்லாரையும் சுத்தி வளைக்குது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஷாம்ங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவரு 2ஆம் உலக போர்ல நடந்த ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல உயிர் பிழைச்சி தெரியாம இந்த தீவுக்கு வந்ததாகவும் 29 வருஷமா இந்த ஐலாண்ட்லயே தான் இருக்கிறதாவும் சொல்றாரு. ஆனா 8 டைம் அந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா எல்லாமே ஃபெயிலியரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷாம் அவங்கள அந்த தீவுல வழி நடத்தி கூட்டிட்டு போறான். அப்போ அங்க இருந்த காட்டுவாசிங்க அவங்க கிட்ட எதுவுமே பேசல. அவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாவும் விசித்திரமாவும் இருக்காங்க. ஆனா புதுசா வந்தவங்க கிட்ட சண்டையும் போடல. ஷாம் பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டீமை அந்த காட்டுவாசிகளோட புனித இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மண்டையோட்டு தீவோட சீக்ரெட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த தீவோட ஆழமான பகுதியில கிட்டத்தட்ட அந்த தீவுல இருந்த எல்லா உயிர்களையும் கொன்னு சாப்பிட்ட ஒரு பயங்கரமான கிரியேச்சர் கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த கிரியேச்சர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே உயிரினம் கிங் காங் மட்டும்தான். கிங் காங் தான் அந்த தீவுல இருக்கிற எல்லாரையும் அந்த கிரியேச்சர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கும். ஒருவேளை கிங் காங் மட்டும் அங்க இல்லைன்னா அந்த கிரியேச்சர்கள் மறுபடியும் மேல வந்து அந்த தீவையை மொத்தமா அழிச்சிடும். இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் லோகி அவனோட டீமை கூட்டிக்கிட்டு வியூரியோட பழிவாங்குற திட்டத்தை தடுக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்ப முடிவு பண்றாங்க. அப்போ ஷாம் பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொண்டு வந்து அங்க உடஞ்சி கிடந்த அந்த பிளைட்டை ஒரு சின்ன போட்டா ரெடி பண்றான். அவங்க அந்த போட்டை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அது ரெடி ஆகிருது. உடனே ரேடியோவை ரெடி பண்ணி வியூரியா கான்டாக்ட் பண்றாங்க. அப்போ அவங்க சந்தோஷப்பட்டு இருந்த டைம்ல அதுல ஒருத்தனை சில பெரிய பறவைகள் அங்க பறந்து வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போய் வானத்திலேயே அவனை பல துண்டுகளா கிழிச்சு போடுறது. வேற வழி இல்லாம அவங்களும் பெரிய மன வருத்தத்தோட தொடர்ந்து முன்னாடி போறாங்க. கடைசியில லோகியோட டீம் பியூரியோட டீமை மீட் பண்ணது. அவங்களோட டீம்ல இருந்து காணாம போன ஒரு சோல்ஜரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த கிரியேச்சர்ஸ் வாழ்ற பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நிறைய அனிமல்ஸோட பாடி அங்கங்க சதஞ்சி போய் கிடக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க 2 பெரிய எலும்புக்கூடுகள் இருக்குது. அதுதான் கிங் காங்கோட பேரண்ட்ஸோட தான் இருக்கும். அந்த டீம் ரொம்ப கவனமா முன்னாடி போயிட்டு இருந்த டைம்ல ஒருத்தன் தெரியாம ஒரு சிகரெட்டை அங்க போட்டுறான். உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய மீத்தேன் வெடிப்பு உண்டாகுது. அப்போ திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான கர்ஜன் சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கிரியேச்சர் அங்க வருது. ஆனா அந்த கிரியேச்சருக்கு அப்போ வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருந்ததால அது ஒரு எலும்பு கூட்ட அப்படியே அங்க வாமிட் பண்ணிட்டு போயிருது. அதுல இருந்த ஒரு ஐடியா பார்த்ததும் லோகிக்கு அது மிஸ் ஆன சோல்ஜரோட மண்டையோட தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரியேச்சர் அங்க இருந்து போனதும் அவங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. ஆனா பெரிய ஆபத்தே என்னதான் வரப்போகுதுன்னு அவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது.